தலைவர் அல்ஹாஜ் எம் அப்துல் ரஹ்மான் அண்ணன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தியும் நல்லுரை வழங்க வேண்டுமாய் கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஏழைகளை வேண்டாம் வந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் பிரார்த்தனையோடு உணர்ந்த வார்த்தைகளை தொடர்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் கொள்கை இயக்கத்தின் சார்பாக மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிக்காஹ் வைபவத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த இயக்கத்தினுடைய தலைவர், சமுதாய புரவலர், எங்கேயெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கின்றனோ அங்கேயெல்லாம் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் சென்று தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அறக்காரியங்களில் ஈடுபடக்கூடிய அனுமதிப்பதை மன்சூர் ஹாஜியார் அவர்களை முன்னிலை வைத்திருக்கக்கூடிய சான்றோர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கினிய சகோதரர், தமிழகத்தினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அறுவை சகோதரர் A.M. ஷாஜகான் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அறுவை உலமா பெருமக்கள, தமிழ்நாடு அரசு தலைமை காட்சி பெருமக்கள, அறுவை சகோதரர் முனீர் அவர்களை, வருகின்றிருக்கக்கூடிய அறுவை பெரியவர்களே, புறவலர்களே, சமுதாய பிரதிநிதிகளே, ஜமாத் அங்கத்தினர்களே, ஆய்வோர் பெருமக்களே, சமீப ஆளும் பிரதிநிதிகளே, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான பேச்சாளர், ஆளும் பிரதிநிதிகளை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு மார்க்க மற்றும் சமுதாய செயல்பாடுகளிலே மிகச்சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய மௌலானா மௌலவி முஜிபுர் ரஹ்மான் பாக்குகிறார்கள். தொண்டு இயக்கத்தினுடைய தொடர் எல்லா பணிகளிலும் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் என்ற நிலையை தாண்டி எல்லா பணிச்சுமைகளையும் தானே தோளில் சுமந்து கொண்டு இந்த இயக்கத்தோடு பயணிப்பவர்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு பல்லாண்டு காலமாக இது போன்ற பல்வேறு நல காரியங்களில் ஈடுபட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அறுவை சகோதரர், மரியாதைக்குரிய பேராசிரியர் சேமுகம் அவர்களே, அறுவை தாய்மார்களே, இன்றைக்கு ஏற்றமிகு இல்லற வாழ்வை தொடங்கி இருக்கக்கூடிய மரணத்தை அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் வந்த அல்லாஹ் அனைவருக்கும் அவர்களுடைய பேரருளை என்றென்றும் புரிந்து கொண்டே இருப்பாராக என்ற துஆவோடு ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் நான் உங்கள் முன்னே வைத்து விடைபெறுகிறேன். அதிக நேரம் எடுக்கக்கூடாது. பெண்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபை என்றால் அந்த நிகழ்வு முடித்த வரையிலும் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக நாம் நிறைவேற்றி முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே அறுவை சகோதரர் அமைச்சர் பெருந்தகை மாண்புமிகு ஷாஜகான் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமுதாய விஷயங்களிலே அவர் காட்டுகிற அக்கறை ஏதோ அவராலே அவர் உருவாக்கி கொண்ட அக்கறையும் உணர்வும் கிடையாது. அவருடைய தந்தையார் முஸ்லிம் இயக்கத்திலே வரலாற்று பூர்வமான பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பணிகள் ஆற்றிய பெருந்தகை. அவருடைய இறுதி மூச்சு இருக்கிற காலம் வரையிலும் தாய்ச்சபை முஸ்லிம் லீக்கை பற்றிய அக்கறை உணர்வோடு சமுதாய பணிகளிலே எப்படியெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற
அவருடைய கடைசி காலகட்ட வரையிலும் ஏறத்தாழ நேரில் சந்திக்கக்கூடிய பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கிறது. மாணவ பருவத்தில் என்னுடைய தந்தையார் அவர்கள் தஞ்சை மாவட்ட முஸ்லிம் லீக்கினுடைய நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதெல்லாம் நமக்கு தெரியாத மிகப்பெரிய பெருந்தகைகளில் அவரும் ஒருவரை அளவு மாத்திரம் என்னுடைய பார்வையில் இருந்த அமைச்சர் ஷாஜகான் அவர்களுடைய தந்தையார் அவர்களுடைய உணர்வுதான், அந்த ஜீன்ஸ் தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கோடு என்றென்றும் அழைக்கக்கூடியவராக என்னுடைய உற்ற தோழர்களில் அல்லது ஒரு நட்பு வட்டத்தில் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு சகோதரத்துவ வாசையோடு பழகக்கூடிய எந்த நிலையிலும் அவருடைய வண்ணமும் எண்ணமும் மாறாத அளவிற்கு நெருங்கி பழகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்களை நான் அருகில் வைத்துக் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களே என்று அழைக்கிற போது எனக்கு ஏற்படக்கூடிய உலகாக்கிடம் ஆனந்த உணர்வு இருக்கிறது. அதை அல்லாஹ் மட்டுமே அதிகம் அறிந்தவராக உற்ற சகோதரன் ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய உயர்ந்த நிலைப்பாடு என்று பார்க்கிற போது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு என்பது நான் நினைக்கக்கூடிய உயர்ந்த நிலைப்பாடு என்கின்ற எல்லையை தொடவில்லை என்று நான் நினைக்கிறேன். இன்னும் பல்வேறு பதவிகளை பட்டங்களை அவர் வகிக்கக்கூடிய நிர்வாகங்களை அதிகப்படுத்தி மேம்படுத்தி சமுதாயத்திற்கும் சமுதாய மக்களுக்கும் நாட்டிற்கும் எந்த விதமான சமய சார்பற்ற உணர்வுகளுக்கும் சமய சார்புடைய உணர்வுகளுக்கு இடமில்லாமல் சமய சார்பற்ற நிலையில் எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லா சமூகத்து மக்களுக்குமான பணி செய்யக்கூடியவராக அவருடைய பணிகள் தொடர்ந்து இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவருடைய நற்பணிகள் தொடர வேண்டும் என்று நானும் துவா செய்கிறேன். அங்கிருந்து உலமா பெருமக்கள் உள்ளிட்ட நீங்கள் எல்லோரும் இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு என்று வந்துவிட்டால் பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் நற்பணிகள் ஆற்ற வேண்டுமோ அந்த பணிகளை ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் மாற்று நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது இயக்கம் என்று மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்வியல் முறையாக இருந்தாலும் நம்முடைய அமல்கள் விவாதத்துகள் என்கின்ற அளவிலே மாத்திரம் இல்லாமல் எந்த விதமான தனிப்பட்ட சுய லாப எண்ணத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய நிலை இல்லாமல் மற்றவர்களுக்கு நலன் பரக்கூடிய வகையிலே ஆற்றக்கூடிய பணிகளை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. அதைத்தான் நாமாலு சாலிஹாத் என்று வந்த இறைவன் அருள்மொழியிலே பல்வேறு இடங்களிலே சுட்டிக்காட்டுகிறார். நாம் எல்லாம் நம்முடைய இறுதி இலக்காக எண்ணக்கூடிய சூழத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு ஒரு ஆழமான விளையூட்டக்கூடிய ஒரு அம்சமாக திகழ்வது எது என்றால் ஆமாலு சாலிஹாத் என்பதனை அருள்மொழி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு முன்னால் நான் அதிகமாக மார்க்க விஷயத்திலே நுழைவது அவ்வளவு நல்லதல்ல. அதாவது நான் மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று என்ன என்றால், சுவனத்தை பற்றிய நற்செய்தியை வல்ல அல்லாஹ் அருள்மொழியிலே எங்கேயெல்லாம் சொல்லி காட்டுகிறானோ, எங்கேயெல்லாம் வாக்குறுதியாக வழங்குகிறானோ அங்கேயெல்லாம் நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அமாலு சாலிஹாத் என்கிற நற்செயல்களை நீங்கள் சமூகத்திற்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த வரிகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது இது போன்ற காரியங்களில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஆற்றுகிற நம்முடைய நிர்வாகிகள், பேராசிரியர் அவர்கள், நம்முடைய தலைவர் நம்முடைய மன்சூர் ராஜி அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரவணைப்போடு இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் இது போன்ற காரியங்களை செய்வதற்கு பொருளாதார பின்னணியிலும் இருந்து நன்கொடை வழங்கி அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் பொருத்தமான இது போன்ற காரியங்களுக்கு இவர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்த தரஜாவை இருக்கிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் இது போன்ற நிகழ்வு
ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலேயும் பயணித்துதான் வர வேண்டும் என்று இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மன நிறைவை தருகிறது. அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அருமையான ஹதீஸை இறுதியொட்டி நான் வெளிவர விரும்புகிறேன். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுடைய புறத்தோற்றத்தை பார்ப்பது கிடையாது. உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு, பதவி, பட்டம், அந்த அதிகாரம் இவைகளை பார்ப்பது கிடையாது. எதை பார்க்கிறான் தெரியுமா? உங்களுடைய ஆமால்கள், செயல்களை பார்க்கிறான். அந்த செயல்களை உருவாக்கி நல்ல எந்த பார்வையோடு செயல்படுத்துகிற உங்களுடைய இதயங்களை பார்க்கிறான், கல்புகளை பார்க்கிறான், உங்களுடைய ஆமால்களை பார்க்கிறான். அதை தவிர்த்து புறத்தோற்றங்களையோ உங்களுடைய செல்வம், செல்வாக்கையோ பார்ப்பதில்லை என்று பெருமானார் அவர்கள் சொல்வதற்கு ஏற்பார். நல்ல எண்ண அலைகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு நல்ல பார்வையோடு இது சமூகத்திற்கு பணியாற்றக்கூடிய அந்த பணிகளினுடைய பயணத்தில், அந்த வரிசையில் ஏழை ஜோடிகளுக்கு, மணமக்களுக்கு மணவிழாவை உருவாக்கி அவர்களுடைய வாழ்வில் வசந்த நிலையை தொடக்கம் செய்வதற்கான அருமையான இந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் மன்சூர் ஆஜியார், அதனுடைய பொதுச் செயலாளருடைய பேராசிரியர், ஒன்றுபட்ட நிர்வாகிகள் அத்துணை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சமர்ப்பித்து இந்த மணமக்களை வாழ்த்தி அலங்கார சொற்களை கொண்டு பெருமானார் அவர்கள் உரையாற்றியதாக அவர்களுடைய வரலாற்றை எங்கேயும் காணப்படவில்லை. மாறாக அவர்களுடைய அருமையான இல்லற வாழ்விற்கு இறைவனிடத்திலே உருக்கமாக பிரார்த்தனை செய்தார்கள் என்றுதான் அவருடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த பிரார்த்தனையில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் அவர்களும் செய்து மற்றவர்களுக்கும் செய்து காட்டிய அந்த துவாவை இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே என் சார்பாகவும் வருகை கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் அந்த பிரார்த்தனையை, அந்த துவாவை நான் வழங்கி விடைபெற்று வருகின்றேன். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனக்குமா ஃபீ கைரின் வ ஆஃபியத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருட்பாக்கியங்கள், வரக்காத்துகள் அத்தனையும் நான் கொண்ட